வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்களா இருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். ஆணா இருந்தா உங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். எஸ், நான் சொல்ல வரது என்னன்னு புரிஞ்சிருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பத்தி தான். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, சிலருக்கு வராம இருக்கலாம், சிலருக்கு இர்ரெகுலரா இருக்கலாம், எல்லாருக்கும் வந்தாலும் பெயின்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுண்டை அளவில் காயத்தும் களைச்சி பருப்பொன்று கொண்டு நுணுக்கி 3 நாள் கொடு. பாட்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெருங்காயம், களைச்சி பருப்பு. களைச்சி பருப்பு மட்டும்தான் நீங்க கடையில் வாங்கணும். பெருங்காயம் எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா பொடியா நிறைய வீட்டில் இருக்கு. பெருங்காயம் எப்பவுமே பொடியா வாங்கி யூஸ் பண்ணாங்க. முழு காயமா வாங்க. அது ஒரு பிசின் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சமா வெட்டி அதை நல்லா வறுத்தீங்க அப்படின்னாலே நல்லா பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பவுடரை எடுத்து சுண்டைக்காய் எடுத்துங்க. களைச்சிக்காய் அதோட ஓட்டை நீக்கிட்டு பருப்பு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஈஸியாக வந்துடும். அதையும் பொடிச்சு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும். இது எப்படின்னா, டேப்லெட் போட்டால் தான் மென்சஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க 3 நாள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போதே மென்சஸ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி இல்லை எனக்கு மென்சஸ் சைக்கிள் ரெகுலராக இருக்கான பெயின் தான் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மென்சஸ் சைக்கிள் ஆரம்பிச்சதுலேருந்து 3 நாள் காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுக்கணும். எடுக்கும்போது அந்த பெயின் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு சிறந்த சொல்யூஷனாக உங்களுக்கு இது இருக்கும். பெருங்காயம் எப்பவுமே சூதவாயை நமக்கு வெளியேற்றும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல மருந்து. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சாப்பாட்டுலலாம் முன்னாடி பெருங்காயம் சேர்த்துட்டு வருவாங்க. இந்த பொடி வந்த பிறகு தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயுமே நீங்கள் சமையலுக்கு பெருங்காயம் மொத்தமாக கட்டி பெருங்காயம் வாங்கி அதை கொஞ்சம் உடச்சி வறுத்து பவுடராக்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் அதோட மருத்துவ பயன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.